செய்தி மூலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவிசங்கர். என்னுடன் இணைந்து இன்று என்னுடைய நண்பர் ராமானுஜம் அவர்களும் செய்தி வாசிப்பார். இந்த செய்தி மூலத்துடைய நோக்கம் தவறான கட்டமைப்பு கொண்ட செய்திகளை திருத்து உண்மையான செய்திகளை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதே எங்களுடைய நோக்கம். முதலில் 3 சுருக்கமான செய்திகளை படிக்கிறோம். எனக்கு அப்புறம் இன்னொரு 3 செய்திகள் நண்பர் ராமானுஜம் சார் படிப்பார். என்னுடைய முதல் செய்தியை ராமானுஜம் சார் ஆரம்பிப்பார். முதல் 3 செய்திகள். வணக்கம், நான் ராமானுஜம். இன்றைய முதல் குறுஞ்செய்தி பிரசாந்த் கிஷோர், பிரபல தேர்தல் வியூக நிபுணர். இவர் இந்த முறை ஆந்திராவில் பார்லிமெண்ட் சட்டமன்ற தேர்தல், இந்த தேர்தலில் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு மிகப்பெரிய தோல்வி கிட்டும் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்திருக்காரு. பார்லிமெண்ட்ல இவங்களுக்கு 8 சீட்டு தான் கிடைக்கும். சட்டசபையில 175க்கு 67 சீட்டு தான் கிடைக்கும்னு அவர் ஒரு யூகிச்சிருக்காரு. அடுத்த சுருக்கமான செய்தி, ஆம் ஆத்மி கட்சியில பெண் உரிமை போராளி சுவாதி மாலிவால் அவங்க முதல்வர் வீட்டு வளாகத்துல அவங்க மேல தாக்குதல் நடத்தினார். முதல்வருடைய உதவியாளர் வைபவ் குமார்னு முன்னாலேயே செய்தி வந்தது. அத இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சியினுடைய சஞ்சய் சிங் அப்படிங்கிறவர் அது உறுதிப்படுத்தி இருக்காரு. அடுத்த சுருக்கமான செய்தி, காஷ்மீர்ல ஓட்டுப்பதிவு இந்த தடவை அதிகரிச்சிருக்கு. அதுக்கு காரணம் அங்க 370வது சட்ட பிரிவு நீக்கியது முக்கியமான காரணம் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு. ஏன்னா முன்னாடி இதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப குறைச்சலா இருந்திருக்கு. 18, 25, 25 அப்படின்னு இருந்தது. இந்த தடவை 36.8% வந்திருக்கு. அதுக்கு காரணம் இந்த சட்ட பிரிவு நீக்கினது அப்படிங்கிறது அவர் கருத்து. சார், நீங்க அடுத்த 3 செய்தி சொல்லுங்க. IS பயங்கரவாதிகளின் கூட்டாளிகள் சென்னையில் இருக்கிறாரா? NIA அதிகாரிகள் தேடுகின்றனர். NIA அதிகாரிகள் மேற்கு வங்க மாநிலம் கல்கட்டாவில் பெங்களூர் ராமேஸ்வரம் கஃபே ஓட்டல் குண்டுவெடிப்பு வழக்கு குற்றவாளிகள் அளித்த வாக்குமூலம் அடிப்படையில் சென்னையில் பதுங்கியுள்ள அவரது கூட்டாளிகளை NIA அதிகாரிகள் தேடி வருகின்றனர். NIA அதிகாரிகள் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் முசாபிர் உசைன் ஷாகிப், அப்துல் மதீன் அகமது, முகமது தாகா ஆகியோரை கைது செய்தனர். இவர்களை 10 நாள் காவலில் எடுத்து விசாரித்துள்ளனர். அவர்கள் கொடுத்த விவரத்தின் அடிப்படையில் சென்னையில் இவர்கள் மாதக்கணக்கில் தங்கி முஸ்லிம் இளைஞர்களை மூளைச்சலவை செய்து IS பயங்கரவாத அமைப்புக்கு ஆட்களை சேர்த்துள்ளனர். ஆயுத பயிற்சி, வெடிகுண்ட தயாரிப்பு பயிற்சியிலும் ஈடுபட்டுள்ளனர் என்று NIA அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். என்னுடைய அடுத்த செய்தி, வங்கதேசத்தினர் திருப்பூரில் ஊடுருவல், இந்து முன்னணி புகார் அளித்திருக்கிறது. திருப்பூரில் ஆயிரக்கணக்கான வங்கதேசத்தினர் குவிகின்றனர். அவர்களை அரசு ஆய்வு செய்ய வேண்டும், உளவுத்துறை சரியாக இயங்க வேண்டும் என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கூறியுள்ளார். வேலூர் அடுத்த மங்காபுரத்தில் சென்னை மண்டல இந்து முன்னணி பொறுப்பாளர்களுக்கு ஆளுமை பண்பு பயிற்சி முகாம் நிறைவு விழாவில் பங்கேற்ற அதன் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கூறியதாவது, இந்தியாவில் இந்துக்கள் 8% குறைந்துள்ளனர். முஸ்லிம்கள் 43%, கிறிஸ்துவர்கள் 5% அதிகரித்து உள்ளனர் என பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் அன்னூரில் வணிக தயாரிப்பு நிறுவனங்களில் வங்கதேசத்தினை சேர்ந்தவர்கள் ஊடுருவி உள்ளனர். வேலைக்கு ஆயிரக்கணக்கான வங்கதேசத்தினர் குவிகின்றனர். அவர்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். என்னுடைய 6வது செய்தி,
ஈரானின் சாபகர் துறைமுகம் இந்திய அரசிடம் ஒப்படைப்பு. ஈரானின் சாபகரில் உள்ள ஷாகித் பெகெஷ்டி துறைமுகத்தை அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நிர்வகிக்கும் ஒப்பந்தம் இந்தியாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. வரலாற்றில் முதல் முறையாக வெளிநாட்டு துறைமுகத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு நம் நாட்டுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஷாகித் பெகெஷ்டி துறைமுகத்தில் நம் இந்திய அரசு முதலீடுகளை செய்துள்ளது. இதன் வாயிலாக விரிவாக்கம் செய்யப்பட்ட இந்த துறைமுகத்தின் முதல் கட்ட பணிகள் முடிவடைந்து 2017 டிசம்பரில் திறக்கப்பட்டது. சார், நீங்க விரிவான செய்திகளை படிக்கலாம் சார். என்னுடைய விரிவான செய்தி 2011 நமக்கு தெரியும், அண்ணா ஹசாரே அவர் சமூக ஆர்வலர். அவர் ஆரம்பத்திலிருந்தே ஊழலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய இயக்கம் நடத்திட்டு இருந்தார். அவரோட படை தளபதியா இருந்தவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால். அப்ப எல்லாரும் நினைச்சாங்க இவர் பெரிய போராளி, ஊழலுக்கு எதிராக போராடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த சமயத்துல அரவிந்த் கெஜ்ரிவால், நான் ஊழலை அந்த காலத்துல காங்கிரஸ் அரசாங்கம் நடந்துட்டு இருந்தது டெல்லியில, அதோட ஊழல்களை அம்பலப்படுத்துமே, நான் என்னைக்குமே அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணாரு. ஆனா 2012 பல்டி அடிச்சு ஆம் ஆத்மி கட்சியை துவங்கி இதே ஊழல் எதிர்ப்பு பிரச்சாரம் பண்ணி ஆட்சியை பிடிச்சாரு. ஆனா இந்த 12 வருஷத்துல எந்த ஊழலை எதிர்த்து இவர் போராடினாரோ அதே ஊழல் இவங்க அரச மந்திரி சபையில இருந்து பல மந்திரிகள் உள்ள போயிருக்காங்க. இவருடைய துணை முதலமைச்சர்ல இருந்து இவரே உள்ள போயிட்டு இப்பதான் ஜாமீன்ல வந்திருக்காரு. இத்தனை நாள் வரைக்கும் இத பத்தி பெருசா விமர்சிக்காத அண்ணா ஹசாரே இப்ப ரொம்ப கடுமையா அவர் விமர்சிச்சிருக்காரு. மக்களை வாக்காளர்களுக்கு அவர் ஒரு காஷன் கொடுத்திருக்காரு. எந்த காரணத்தை கொண்டும் இந்த சிபிஐ, இடி இந்த மாதிரி ஏஜென்சிகளால சோதனை செய்யப்படுகிற அண்ணா ஹசாரே போன்ற அரசியல்வாதிகளுக்கு எப்பவுமே வாக்களிக்காதீங்க. இந்தியா உலகத்திலேயே ஒரு பெரிய ஜனநாயக நாடு. இந்த எலெக்ஷன்ங்கிறது ஒரு பெரிய திருவிழா. அதனால சரியான நேர்மையான வேட்பாளர்களுக்கு வாக்களியுங்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஆட்களுக்கு தயவு செய்து ஓட்டு போட்டு அவங்கள பதவிக்கு கொண்டு வராதீங்க அப்படின்னு ஓப்பனாவே அறைகூவல் விடுத்திருக்காரு. இது ஒரு முக்கியமான செய்தி. சார், நீங்க அடுத்த செய்தி சொல்லுங்க. அடுத்த செய்தி. நேபாள வரைபடத்தில் இந்திய பிரதேசங்கள், இது குறித்து ஜனாதிபதி ஆலோசகர், அதாவது நேபாள ஜனாதிபதியுடைய ஆலோசகர் ராஜினாமா செய்துள்ளார். நேபாள அதிபரின் பொருளாதார ஆலோசகர் ராம்சந்திர பௌடலின் பொருளாதார ஆலோசகர் 3 இந்திய பிரதேசங்களை உள்ளடக்கிய வரைபடத்துடன் கூடிய புதிய 100 ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் அரசாங்கத்தின் முடிவுக்கு சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்ததால் ராஜினாமா செய்துள்ளார். இந்த 3 பகுதிகள் இந்தியாவை சேர்ந்த பகுதிகள். இதை நேபாளம் என்ன பண்ணிருக்காங்க, இந்த 3 பகுதிகளும் எங்களை சேர்ந்தது அப்படின்னு ரொம்ப நாளா இதை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்திய வெளியுறவுத்துறை இந்திய அரசாங்கத்தின் ஆர்டரின் பேரில் நேபாளத்திற்கு நிறைய முறை எடுத்து கூறியுள்ளது. அதாவது பார்டர்ல இருக்கிற இந்த 3 பகுதிகளையும் இந்தியா டெவலப் பண்ணி அது மூலம் கைலாச யாத்திரைக்கு போவதற்குரிய எல்லா வழிபாடுகளையும் செய்து உள்ளது. அந்த 3 பகுதிகளையும் பார்டரை இணைத்து இந்தியா அவ்வளவு அருமையாக டெவலப் செய்திருக்கிறது. இதற்கிடையில் நேபாள அரசாங்கம் என்ன செய்தது, இது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுடைய மேப்பை புதுசா மேப்பை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த புது மேப்பில் இந்தியா குறித்த அந்த 3 பகுதிகளையும் அது நேபாளத்தை சேர்ந்த பகுதிகள் என்று அறிவித்து அந்த புதிய மேப்பை நேபாள அரசாங்கம் வெளியிட்டது. இதனுடைய தொடர்ச்சியாக புதிய 100 ரூபாய் நோட்டு நேபாள அரசாங்கம் வெளியிட்டது. அந்த 100 ரூபாய் நோட்டை வெளியிடுவதற்கு முன்பு அதனுடைய மாதிரியில் இந்த 3 பகுதிகளையும் இணைத்த
நேபாளத்துடன் இணைத்த அந்த மேப்பை இந்த 100 ரூபாய் இதையில் நேபாளத்துடைய 100 ரூபாய் நோட்டில் காண்பித்துள்ளது. இதை ஆட்சேபனை தெரிவித்து நேபாள அரசாங்கத்துடைய ஜனாதிபதியுடைய பொருளாதார அட்வைசர் இது தவறான ஒரு போக்கு, இந்த மாதிரி செய்யக்கூடாது என்று சொல்லியும் அவர்கள் புதிய 100 ரூபாய் நோட்டை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுல இந்தியா நம்முடைய நாட்டை சேர்ந்த 3 பகுதிகள் என்பதை நேபாள நாட்டுடைய பகுதிகளாக அந்த 100 ரூபாய் நோட்டில் காண்பித்திருக்கிறார்கள். இதனால் நேபாள அரசாங்கத்தின் ஜனாதிபதியுடைய பொருளாதார அட்வைசர் ராஜினாமா செய்திருக்கிறார். சரியான அறிவுரைக்கு கிடைத்த பரிசு இது. கண்டிப்பா சார். இத்துடன் செய்தி மூலம் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.